கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம புனித வெள்ளின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்ச இந்த நாட்களை நம்ம நினைவு கூர்ந்தோம். அவ்வளோதான், நினைவு கூறுதல் தான் வழியா. ஆண்டவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற தேவன். அதனால் நாம் இதை ஒரு சடங்காச்சாரமாக கொண்டாடினாலும் அதுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சிலுவையில் நமக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்களை நம்ம அனுசரிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இப்போ நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த ரத்தத்தினால் எங்களுக்கு எத்தனை பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் எங்களை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற நாளாக இந்த நாட்கள் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் ஆவியானவர் பேசி எங்களை நடத்த வேண்டிய காரியங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வெக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடியால், எங்களை மீட்டெடுத்த தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாட்களை நாங்கள் அனுசரித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மாயம் எல்லாமே கேசல்கிறது. ஏசு ரட்சகன் நாம் தெரிய ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுதுன்னு நான் சொன்னேன். அது நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். இன்றைக்கி வசனம் மாத்திரம்தான், மற்ற காரியங்கள்லாம் நம்ம போக போகிறது. ஏன்னா சிலுவை காட்சியில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவரை மாத்திரம் நோக்கி, என்னை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லுவார். அவரை நோக்கி பார்த்து தான் நம்ம பிரகாசம் அடைய முடியும். அதனால் வசனத்தை மாத்திரம் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1:19 பார்த்திங்கன்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம படிக்கும். நாம் ஆண்டவர் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார் நமக்காகன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் வெளியேறப்பெற்ற ரத்தம். அவர் நம்மளை மீட்கும் பொருளாக நமக்கு செஞ்சுருக்காருங்கிறத நாம் அந்த ஞானத்தில் நாம் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது அப்படி நீங்கள் தியானிங்க. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நாம் நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கோம், ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருக்கோம்னாக்கி அவங்களுக்கு அவர் சம்பாதிச்சு கொடுத்த மீட்பு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வசனங்கள் மூலமாலாம் நிறைய நமக்கு கற்றுத்தர்றார் ஆண்டவர். அது பாவத்தில் அடிமையாக இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து நம்மளை மீட்பை பெற்றது தான் முக்கியமானது. நம்ம பாவத்தில் இருந்து நம்மளை யாருமே மீட்டு எடுக்கவே முடியாத நிலையில் நம்ம மறிக்கும் நிலையில் இருக்கும் பொழுது நாமளை பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. இந்த மரணத்தின் கூரை உடைத்து மரண பயத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளை நீக்கி நம்மளை மீட்டெடுத்த ஒரு தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுவார். அடுத்து 1 கொரிந்தியர் 6:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினையும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆண்டவர் நம்மளை கழுவியிருக்காரு. நம்மளை இப்போ மீட்டு எடுத்தது மாத்திரமில்ல, அவரோட ரத்தத்தினால நம்ம பாவத்திலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை எல்லாவற்றையும் எடுத்து நம்மளை அவருக்கு பிள்ளையாக நம்மளை மாற்றுறது மாத்திரமில்ல, அவருடைய நாமத்தினால நம்ம ஆவினாலும் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவினால் கழுவப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்காரு. அவர் பரிசுத்தமாக்கலன்னா நம்ம பரிசுத்தமாக வாழவே முடியாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் பரிசுத்தமாய் இருந்தது போல் வாழணும்னா அவர் நம்மளோட கூட இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். அடுத்தது நீதிமானம் ஆக்கியிருக்காரு. நீதிமானம் ஆக்கிறனாக்கி நம்மளை நீதிமான்னு நம்ம சொல்லவே முடியாது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மாத்திரம்தான் அந்த சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவரால் கழுவப்பட்ட நிலையில் நம்ம இருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறத நம்ம உணர்ந்து அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாக நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் அவர் தான் நீதிமானாக மாற்றியிருக்காரு. வேறு யாரும் நம்மளுக்கு செய்ய முடியாது. அதையும் நம்ம பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெயிப்போம். அடுத்தது ரோமர் 5:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய குமாரனே மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டவன் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார். அவர் மீட்டெடுத்தது மாத்திரம் அவருடைய குமாரன் கூட நம்ம ஒப்புரவாகப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மனுஷனோட ஒரு பிரச்சனை வருதுன்னு பாருங்கள், அவங்களோட நாம் அவங்களுக்கு ஒரு ஒப்புரவுனாலே என்ன, அதுக்கு பொருள் என்னென்னா நாம் நம்மளை தன்னை மாற்றிக்கொள்வது ஒன்று. அடுத்தது பரிமாற்றம் செய்தல். ஏன்னா நம்மளை எல்லாவற்றையும் அவங்களுக்கு பிரியமானதை நம்ம நடந்து அவங்க 2 பேரும் ஒருமைப்பாடோடு சேர்ந்து நம்ம அந்த பகை உணவில் நிறைய இருப்பாங்க பார்த்திங்களா, அதுலேருந்து நண்பராக மாற்றக்கூடிய காரியங்கள் தான் இந்த ஒப்புரவாகுதல்.
நீ ஒப்புராயிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ சண்டையிலேருந்து ஒரு சண்டை போட்டிருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க அதில் 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க பார்த்தீங்களா. ஒன்றா சேர்ந்து அந்த பகையை மறக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் ஒப்புரவாகுது. அப்போ ஆண்டுகிட்ட நம்ம ஒப்புராகணுன்னாக்கி எப்படி ஒப்புரவாகணும்னா, எல்லாவற்றையும் நம்ம மறைச்சி வச்சுருக்கிறது எல்லாவற்றையுமே அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவுமே இருக்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் கூட ஒப்புரவாக இருக்கோம்னு சொல்லவே முடியாது. அப்போ இந்த மனுஷனோடய கூட நம்ம ஒப்புரவாகிறதுக்கு இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம பகையெல்லாம் வெறுத்து அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நம்ம செய்யாமல் 2 பேரும் சமமாக நாங்கள் கரெக்டாக போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம அப்படி சொல்லிட்டு தான் அவங்க ஒப்புரவாகுவாங்க. அந்த மாதிரி மனுஷனோட இருக்கிறது மாதிரி தேவனுக்கும் மகிமைக்கும் ஆண்டவருடைய தேவனுக்கும் மனுஷன் இருக்கான் பார்த்தீங்கன்னா. நம்மள மாதிரி மனுஷங்கள் ஆண்டவரோட கூட ஒப்புரவாகணுன்னாக்கி அவர் பாவத்திலேருந்து நம்மளை நீக்கி நம்மளை நல்லுறவு அந்த பகை உணர்வை நீக்கக்கூடிய காரியங்களே அந்த பாவத்தினால தான் வரக்கூடியது. அதை நீக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு கற்றுத்தரணும். அதனால் ஆண்டவரோட கூட நம்ம இடைப்படும் போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் தொடர்பு இருக்குது. இந்த ஒப்புராகுதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்கிறது. அப்போ இந்த பாவத்திலேருந்து நம்ம துண்டிக்கும், அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத செய்கிறதுக்கே அந்த ஒப்புராக்கப்படுறதுங்கிறது பாருங்க. பாவியாக மனிதன் அவன் நம்ம மாறணும். அவன் ஒரு காரியத்திலேருந்து மாறி ஆண்டவர்கிட்ட நமக்கு ஆண்டவரோட கூட பேச போகணும், ஜெபிக்கணும். அப்படிங்கும்போது இந்த பகை உணர்வு இந்த இதெல்லாம் மனுஷனோட இருக்கிறது எப்படி இல்லையோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம முழுமையாக அர்ப்பணித்து நம்ம போகணும்னு சொல்லி அந்த மனுஷன் அவன் வாழ்க்கையில் என்ன பாதையில் நம்ம இஷ்டத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, அந்த பாதையெல்லாம் மாற்றி அவன் ஆண்டவருக்கு பிரியமானவனாக உருவாக்குறதுக்கு ஒரு காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் நம்மளை மாற்றணுன்னாக்கி அவருக்கு பிரியமானதை செஞ்சால் மாத்திரம்தான் நம்ம உருவாக முடியும். அப்போ மனுஷனுக்கு இடையிலே நம்ம எப்படின்னா ஆண்டவருக்கு இடையில் நம்ம எந்த விதமான காரியங்களையும் நம்ம செய்துட்டு திருப்பி நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாக இருக்கோம், ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம துணிஞ்சு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கும் இடைப்பட்ட எந்த காரியங்கள் இருக்குதோ அது பாவமாக மற்ற காரியங்கள்லாம் இருக்குமுன்னா அதனால ஜெபத்தை கேட்கப்படாமல் இருக்க ஜெபங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் தான் நமக்கு அவருடைய ரத்தம் தான் நமக்கு அவருடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம நீக்கி நம்மளை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்ற முடியும். அதனால் நாம் ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலும் உங்களுடைய பரிசுத்த ஆவினாலும் எங்களை நிறைச்சி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் புனித வெள்ளின்னு கொண்டு வரோம், எங்களுக்கு கொண்டாடுதோம், நாங்கள் அனுசரிக்கோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுசரிக்கும் போது அது ஒரு அனுசரிப்பாக ஒரு சடங்காச்சாரமாக இல்லாதபடி ஆண்டவர் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடிச்சிருக்காரு, அவர் எனக்கு என்ன செய்ய முடியும், அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்க அப்படிங்கிற காரியங்களை அவர்கிட்ட மாத்திரம்தான் நம்ம எல்லாவற்றையும் அர்ப்பணித்து முழுமையாக இந்த நாட்களில் முழுமையாக அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பாருங்கள் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அப்புறம் ஊழியத்துக்கு தான் போனார். அப்போ அந்த காரியங்களை நம்ம வேத வசனங்கள் மூலமாக நம்ம படிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். எங்களை கொண்டு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் விழுந்து கிடக்கிறோம், நாங்கள் விழுந்து எழுந்திருக்க முடியாதபடி நாங்கள் சூழ்நிலையில் இருக்கோம், நம்ம சூழ்நிலையெல்லாம் நமக்கு ஆண்டவர் தெரியும். ஆனால் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவரே நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதில் என்னை கொண்டு போங்க, அதில் என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் முழுவதுமாக அவருடைய சிலுவை பாதத்தில் நாம் அர்ப்பணித்து இன்றைக்கி நான் ஜெபிக்கணும். அவருடைய சிலுவை மரணத்தினால் நமக்கு கிடைக்கும் காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா எபேசியர் 1:7 கொலோசியர் 1:14 இருக்குது. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாகிறது. பாவ மன்னிப்பும் கிடச்சிருக்கு, நமக்கு மீட்பும் தந்திருக்காரு. நம்ம மீட்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மேலே உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. பாவத்திலேருந்து மன்னிக்கிறதுக்கு ஆண்டவரை தவிர வேறு யாருமே கிடையாது. பாவ மன்னிப்பும் நமக்கு தேவை, நமக்கு மீட்பும் நமக்கு தேவை. மீட்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எழுந்திருக்கவே முடியாது. அதனால் ரெண்டையும் ஆண்டவர் தான் செய்தார். அது ரெண்டையும் நமக்கு தர சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் இந்த வசனத்தோட. அப்புறம் 1 யோவான் 1:7 இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 யோவான் 1:7 1 யோவான் 1:9 2 வசனமே நிறையா பைபிளை நம்ம வாசிக்கிறவங்களா இருந்தால் நமக்கு இது தெரியும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்தது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி, இது ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிறது நிச்சயமானது. அது நீங்கள் சுத்திகரித்து தான் ஆகணும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்குங்க, என்ன உங்களுடைய பரிசுத்த உங்களோட பிள்ளையா என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரத்தத்தினால் கழுவ பிடிக்க நீங்கள் சுத்திகரிங்கன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தின் மூலமாக ஜெபிக்கணும். இது பாவங்களை நமக்கு மன்னித்து மாத்திரம் இல்லை, எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். நாம் உண்மையுள்ள இருக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்டு அப்படியே உண்மையாக இருக்கிறது இல்லை.
ஆனால் ஆண்டவர் வந்து சுத்திகரித்து மாத்திரமில்ல, அவர் உண்மையும் நீதி செய்கிறவர். அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறாரு. அவர் தான் உண்மை உள்ளவர். நாம் வந்து எல்லாவற்றிலும் நம்ம போய் சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது உண்மையாக நான் செய்கிறேன், அப்புறம் பார்த்தா மாறிடுவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கார், நீதி உள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா அநியாயங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்களை உண்மையும் நீதி உள்ளவராக மாற்றி வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கீங்க. அதனால் உங்கள் குணாதிசயங்கள்லாம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி இருந்தால் தான் நாங்கள் உலகத்தில் வந்து உங்களை போல் வாழ முடியும். அப்புறம் வந்து இந்த சிலுவை ரத்தத்தில் சிந்தினார், எங்களுக்காண்டி பாவத்தை மன்னிச்சிங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே வெளியே, அது என்ன காரணத்தை நமக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம கண்டுக்கிட்டோம்னாக்கி அவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற போது அற்புதமாக நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். அந்த காரியங்களை இந்த நாட்களில் நம்ம செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவர் வந்து நம்மளை உண்மையாக நீதியாக நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கார். எத்தனை பேர் நம்மளை உண்மை இல்லாமல் நம்மளை நடத்தியிருந்தாலும் சரி, நம்மளை நீதியே செய்யாமல் நடத்தியிருந்தாலும் சரி, உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் சிலுவையில் நமக்கு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அதனால் அந்த தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிற அப்படின்னா எந்த காரியங்களும் நம்மளை வந்து நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டுடைய அன்பில் நம்ம நிலைத்து நிற்க இந்த வசனங்களின் மூலமாக நம்ம ஜெயிப்போம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். ரோமர் 5:10 நம்ம 9 நம்ம படித்தோம்னாக்கி அவர் வந்து நீதிமானாக்கியிருக்காரு. நம்ம நீதிமான் கிடையாது. நம்ம நீதியாக செய்கிறோம். அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ நீதியுள்ள நியாயாதிபதிக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால நமக்கு நீதி செய்கிறாரு. அதனால நாமளும் வந்து மற்றவங்களுக்கு நீதி செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கொலோசியர் 1:20 பார்த்திங்கன்னா சமாதானக்காரனர் அவர் தான். நம்ம சமாதானத்துக்காரன் நம்மகிட்ட இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம சமாதானத்தை கொடுக்க முடியும். அதனால் அந்த சமாதானத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. நாங்கள் சமாதானம் குறைவாக இருக்கலாம், நாங்கள் சமாதானமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து உங்களுடைய சமாதானம் எங்களை நிறைக்கும் பொழுது எங்களுக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, மற்றவங்களுக்கு நாங்கள் அது பரிமாறக்கூடிய உங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா சமாதானம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் மாத்திரம் நம்ம சமாதானம் தரலாம். நமக்கு சமாதானம் உலகத்தில் இல்லவே இல்லை. உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் அவர் தான் எல்லா சமாதானத்தையும் நமக்கு தந்து நம்மளை நடத்தக்கூடியவர். சமாதானத்தை தரதுக்கு அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி எபேசியர் 1:7 பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பை தந்திருக்காரு. அது கிடைச்சதே, பாவ மன்னிப்பு கிடைச்சதே வந்து பரிசுத்த ரத்தத்தினால தான் நமக்கு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி தான் மாத்திரம்தான் இந்த காரியங்களை நம்ம செய்து ஆண்டவர் என்ன காரியங்கள் நமக்காண்டி செஞ்சு முடிச்சாருன்னு சிலுவையில் செஞ்சு முடித்த காரியங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தாலும் மற்ற காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம சரியான பாதையில் போக முடியும். நம்முடைய வாழ்க்கையை எதுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு தந்திருக்காரு, நம்ம ஆயுஷை எவ்வளோ கூட்டி தந்திருக்காரு, ஏன் அதை வந்து நம்ம எப்படி செய்து முடிக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அவர் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு கிடைச்ச சிலாக்கியத்தை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் நமக்கு முழுமையாக அவருடைய ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையோடு நம்ம கிருபையை தந்து நம்ம நடத்துறதுக்கு முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். அற்புதமாக நடத்துறதை நம்ம வந்து ஆண்டவர் செய்கிறத நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம செய்ததுக்கு இந்த நாட்களில் அர்ப்பணிங்க. அதுதான் இந்த புனித வெள்ளியின் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். முழுவதுமாக ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு அழைச்சிங்க ஆண்டவரே, என்ன செய்யணும்னு சொல்லி என்னை அழைச்சி வச்சுருக்கீங்க, எங்களை ஜீவனோட அந்த உலகத்தில் வச்சுருக்கிறது என்ன நோக்கம் ஆண்டவரே, உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் முற்றிலுமாக போக முடியாது, நாங்கள் பாவத்தை மன்னிச்சு நீங்கள் எல்லாம் போக முடியாது. பாவ மன்னிப்பு, மீட்பு அது எல்லாமே நீங்கள் தான் வழி நடத்துறது, எல்லாமே நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பித்து இந்த நாட்களில் ஜெபிப்போம். இந்த சிலுவையில் நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம் வந்து நம்மளை எல்லாவற்றையும் நடத்தி செல்லக்கூடியது தான். எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காருன்னா அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்படி செய்து முடித்த தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து மரணத்தின் கூரெல்லாம் உடைச்சி நோய் பிரச்சனைகள் பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை சேர்ந்திருக்காரு. அந்த விடுதலை நாயகரை நாம் வந்து இன்றைக்கி துதித்து பாடி நம்ம அவரை பெரிய காரியங்கள் செய்ய நம்ம அழைப்போம். அவரை அழைச்சி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் தான் எல்லாத்தையும் செயல்படணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதமாக அவர் நடத்துதை நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் அந்த புனித வெள்ளியின் நம்ம அனுசரிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய ரத்தம் என்னெல்லாம் செய்யுங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துட்டு நம்ம அதுக்கு முற்றிலுமாக ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க, வசனத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிங்க, அந்த பெரிய காரியங்கள் இந்த நாட்களையும் செய்வார். ஆமென்.
உத்தமனே பூங்காவில் என்ன செய்யே பாவி எனக்காய் தேடுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே பாவி எனக்காய் தேடுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா தேவாதி தேவன் ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே ஏகசூதன் படும் பாடுகள் எனக்காயே அப்பாய் பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா அப்பாய் பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா எப்படியும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே ஆரின் கிறிஸ்தமனே பூங்காவில் என்னே செய்யே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்தேனும் சத்தம் தோணி தேடுதே தேடுதல் செய்திடும் சத்தம் தோணி தேடுதே என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே கெத்செமனே பூங்காவில் என்னே சிறையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்தேனும் சத்தம் தோணி தேடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்தேனும் சத்தம் தோணி தேடுதே வந்து நான் தங்கினேன் என் நேசர் அன்பினோ
மானேசரே சுவையே நம்பி வந்த ஆட்கொண்டு நடத்திடும் தெய்வமே பரிசுத்த இரத்தத்தாலே மீட்டு கண்டே நன்றி ஐயா எங்கள் பாவங்கள் சாபங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து எங்களுக்கு விடுதலை தரதுக்கு வந்தீங்களே நன்றி ஐயா. உனக்கு நன்றி, நன்றி சுவாமி, நன்றி, உனக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிலுவையை வைத்து தியானிக்கும் பொழுது நான் தகப்பனே அது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு அது மேன்மையான காரியமாக இருக்கிறபடியா உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவையை ஆண்டவரே நாங்கள் மேன்மையான சின்னமாய் மாற்ற வந்த தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படவும், முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை நீதிமானாக்கி எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற நோக்கத்தையும் ஆண்டவரே என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அந்த சித்தத்துக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ ஆண்டவரே எங்களுக்கு வழிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வழிகளை ஆண்டவரை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரை. இந்த சித்தத்தை எங்களுக்கு செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம், அற்புதமாக நடத்துங்க ஆண்டவரை. அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் செய்ய இருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுங்க. நான் தகப்பனே எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாக நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கிருபை செய்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தாங்க. வசனத்தின் மூலம் நாங்கள் படித்த காரியங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இப்படி பரிசுத்தத்தை என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் முடித்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், நீங்கள் நடத்த இருக்கிற திட்டங்களில் நாங்கள் நடந்து செல்லவும், எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் தேவன் தாமே எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரை. அதுக்கு தடையாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுடைய சிந்தனையில் இருந்ததுன்னா எடுத்து உம்முடைய சிந்தனைகளை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய ஆண்டவர் வழிநடத்தலை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. இப்படி கிருபையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை. இப்படி ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரை. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்டும். நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வந்தவர் ஆண்டவரை. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வந்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்களே எடுத்து எங்களை பலப்படுத்த இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் அற்புதமாக நடத்தி செல்வதை நாங்கள் உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை வழி நடத்த உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறீர். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதமாக நடத்துகிற தேவனுடைய வல்லமுள்ள கரம் எங்களை வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவருடைய வழிநடத்தத்தக்கதாக நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் எங்களோடு கூட இருக்கீங்க. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் ஆண்டவரே, எல்லாமான காரியங்களையும் ஆண்டவரே, தோல்வியாக இருக்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை தரவும், எங்களுக்கு வெற்றி வேந்தராக எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமான காரியங்களையும் நீரை பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆச்சரியமாக நடத்துகிற தேவன், அற்புதமாக நடத்துகிற தேவன் கூட இருந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி நான் ஆண்டவர் கொடுக்குற அந்த விசுவாசிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பாது கொடுத்து இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் முழுவதுமாக கடைசி வரை எங்களை நடத்துகிற தேவன் கூட இருக்கிறீர் என்பதை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பதில் கொடுக்க, எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ நடத்த போகிறக்கா நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்கள் காத்து வளர்ந்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அம்மக்க செலுத்துகிறேன். இயேசு ரட்சகனாகிய ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.